வணக்கம், நான் முத்துக்குமார். இது எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். நாங்கள் நிறைய ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆடியோ சொல்யூஷன்ஸ், ஆல் பிராண்டட் ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ வீடியோ டெக் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமோ ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறமோ அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கேட்போம். சார் கஸ்டமர்கிட்ட வந்து சார் இது எங்களோட ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கான்னு சொல்லி கேட்போம். அந்த இனிஷியல் டைத்தில் வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் இருப்பார். அவர் ஏதோ ஒரு லோயர் லெவலில் ஒரு ஆடியோ கேட்டிருப்பாரு. நம்ம ஒரு ஹை எண்ட் பவர் ஆம்பிளிஃபையரோ அவர் எக்யூப்மெண்ட்டோ நம்ம வந்து சப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆவார். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இதுதான் பண்ணுவாங்க. பட் அதே கஸ்டமர் வந்து ஒரு 3 years யூஸ் பண்றாரு. ஆரம்பத்துல இருக்கும் பொழுது ஆரம்பத்துல அவர் கேட்ட அதே ஆடியோ குவாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்குதா, அதே சவுண்ட் எஃபெக்ட் கடைசி வரைக்கும் இருக்குதா, இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு, ப்ராடக்ட் நாளுக்கு நாள் டவுன் ஆகுதா, இப்படி ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இந்த கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் ப்ராடக்ட் செய்கிறோம். இந்த கஸ்டமைஸ் ப்ராடக்ட் கஸ்டமர் பவர் ஆம்பிளிஃபையர்ஸாக இருக்கட்டும், சப்வூஃபர் சிஸ்டமாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு 4 வருடங்களாகவே அந்த ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நிறைய தியேட்டர்களை போய் பார்த்துருப்பாரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போய் பார்த்துருப்பாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இடத்துல மியூசிக் கேட்டிருப்பாரு. ஆரம்பத்தில் கேட்ட அதே சவுண்டு அதே கிளாரிட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரிலையபிலிட்டியும் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறோம். ஒரு பிராண்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட் அங்கே கொண்டு வைக்கிறோம். ஸோ இது வந்து அந்த இடத்துல அந்த கஸ்டமர் வந்து 4 வருஷமும் அந்த ஸ்டேபிளா ஒரே பாயிண்ட்ல இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம். ஸோ அப்படி ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோவில் எந்த ஒரு கட்டோ எதுவுமே கிடையாது. அந்த கஸ்டமர் அவர் மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட இடத்துல இருந்து நான் சில கேள்விகளை கேட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கும் நான் ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கேள்விகளை கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த கேள்விகளோட இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாங்கள் 2 பேரும் நடந்துகிட்ட ஒரு போட்காஸ்ட் தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் வந்து கொடுத்துட்றேன். சார் வந்து நேம் வந்து தமிழ் செல்வன், மதுரையை சேர்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட ஒரு 3 years முன்னாடியிலேருந்து எங்கிட்ட பவர் ஆம்பிளிஃபையர் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது பவர் 3 years இருக்குமா சார்? இருக்கும் 3 years முன்னாடி எங்ககிட்ட வந்து பவர் ஆம்பிளிஃபையர் வாங்கினவர். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 channel வாங்கினாப்புல, அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 channel, அப்புறம் சப்வூஃபர் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இடையில வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னீங்கன்னா இந்த தமிழ் செல்வன் சார்ட்ட தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னீங்கன்னா அவர் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சொல்லுவார், சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும், இந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படிம்பாரு. சார் வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேட்ல உள்ளவர். நார்மலாக வந்து அவர் வந்து சாங்ஸோ படமோ பார்க்கறதா இருந்தால் ஆன்லைன் கண்டென்ட்லாம் பார்க்க மாட்டாப்புல, ஆஃப்லைன் கண்டென்ட் தான் பார்ப்பாங்க. அண்ட் அந்த டீட்டெயில்லாம் ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. சின்ன சின்ன நோட்ஸுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடியவர். இவர் வந்து நார்மலாக திருப்திப்படுத்தணுங்கிறது வந்து இஸ் நாட் ஈஸி. ரொம்ப ஒரு ஆடியோஃபைல் கிரேட்ல வந்து ஒரு ஹை எண்ட் கிரேடு மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியவர். இப்போ சார்கிட்ட அவரை பற்றி அவர் வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பேசுவோம் சார். சார் இப்போ நீங்கள் என்னென்ன உங்களோட ஆடியோ ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ கரண்ட் என்ன எக்யூப்மெண்ட் வச்சுருந்தீங்க, எப்படி நீங்கள் ஆடியோவில் எப்படி வந்திருந்தீங்க, சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். சார் நான் மரான்ஸில் வந்து நான் வந்து நீங்கள் இங்கே வச்சுருக்கதான் 8805 அந்த ப்ராசஸர் வச்சுருக்கேன். ப்ளஸ் பவர் ஆம்பு உங்கள் தான் LCR 3 channel, ஒரு 7 channel. ஊஃபர் உங்கள்கிட்ட தான், சப் ஆம்பு சப் ஊஃபர் எல்லாமே உங்கள்கிட்ட தான் வாங்குறேன். ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் வந்து போல்கில் வந்து அதில் வந்து ரிசர்வ் லைன் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் சீரீஸ் அந்த ஒரு பிராண்ட் இருக்குது சார். ஃபுல்லாக ரிசர்வ் சீரீஸ் எல்லாமே ரிசர்வ் தான் சார். ரிசர்வ்லேயே அதாவது போல்கில் டாப் வந்து லெஜெண்டுக்கு அடுத்து உள்ளது போல்க் ரிசர்வ் சீரிஸ்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறதுலே எது டாப்பு வந்து ஃப்ளோ ஸ்டாண்டிங்லேயே மொத்தம் 3 வேரியண்ட் வச்சுருப்பாங்க. அதில் டாப்பு தான் R700 ஒரு மாடல் இருக்குது. சரி சார், அதான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சென்ட்ருமே அதில் 3ல் இதான் டாப்பு R400 அதான் வச்சுருக்கேன். சரௌண்டு 4மே வந்து R200ன்னு சொல்லியிருக்கோம்.
சரி. அந்த டாப் தான் வச்சுருக்கேன். இந்த சிஸ்டம் நான் வந்து மொத்தமாக ஒரு ரிசர்வ் சீரிஸ். ஆமாம் ஆமாம். சரி சார். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து வேற ஒரு பிராண்டு பவர் ஆம்பிளிஃபையர்லாம் யூஸ் பண்ணீங்க. ஆமாம் சார். அது அந்த நேம் சொல்ல விரும்பலை நான். சரி, வேண்டாம் அது வேண்டாம், நம்ம சொல்லக்கூடாது. ஆமாம், அது சொல்ல விரும்பல. பட் நான் நிறையா பேர்த்துட்டு நான் ஆக்சுவலி நான் மரான்ஸில் யூஸ் பண்ணேன். மரான்ஸ் இந்த ப்ரீஆம்ப் வாங்கும்போது கூடவே வந்து இதுலேயே வந்து ஒரு 5 சேனல் ஆம்ப் வாங்கினேன் மரான்ஸில். அதுக்கப்புறம் வந்து 7 சேனல் வாங்கினேன். 5 சேனல் வந்து 7055 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். 7 சேனல் வந்து 8077. இது ரெண்டுமே வாங்கி தான் வச்சு யூஸ் பண்ணேன். பட் என்னோட இது என்னன்னா, நான் வந்து ஹாலில் வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு தனியாக டெடிகேட் ரூம் கிடையாது. ஹாலில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஸ்பீக்கருக்கும் அந்த ஆம்புக்கும் எனக்கு வந்து மேட்சே பண்ண முடியல. பவர் பத்தலை. நான் என் கெயின் நான் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டை வந்து 5.6ன்னு வச்சாலும் நான் உட்காந்துருக்க அந்த ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு வந்து த்ரோ இல்லை. ஒரு ஆடியோ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த லெஃப்ட் ரைட் எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த டீட்டெயில் இல்லை. ப்ளஸ் வந்து பவர் இல்லை, கிளாரிட்டி இல்லை. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு இதாக தான் இருந்தது. ஸோ ஏதோ பாடுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்த்து, அப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 சேனலோ இல்லை எல்சிஆரோ போட்டிருந்தீங்க. எல்சிஆர் தான் ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1 அப்போ நீங்கள் போட்டிருந்தீங்க. அப்போ தான் நான் அதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல ஆம்ப் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க வந்து RCA ஒரு ஆம்ப் கொடுத்தாங்க. ஏன்னா பிராண்டடே எனக்கு செட் ஆகலன்றப்ப இதுக்கப்புறம் அசம்பிள் போகக்கூடாது. நான் வந்து அடுத்து வந்து இமோட்டிவா தான் பிளான் பண்ணேன். இமோட்டிவா போயிடுவோம், அது கொஞ்சம் பவர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணேன். பட் இமோட்டிவா வந்து பட்ஜெட் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஒரு எல்சிஆரே போனோன்னா கிட்டத்தட்ட 2.5 lakhs மேலே அது நான் அந்த ஒரு இதுக்கு மட்டுமே சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவும் அவ்வளோ போக வேணாம், நான் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட லாஸ்ட் சாய்ஸ் நீங்கள் தான், கடைசி சாய்ஸ். உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுவோம், உங்கள்கிட்ட எனக்கு செட் ஆகலையா அவ்வளோதான், இனி யார்ட்டையும் போகக்கூடாது, இமோட்டிவாக போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள்கிட்ட வந்தேன். உங்கள்கிட்ட வந்ததில் ஃபஸ்ட்டு எல்சிஆர் தான் நான் வாங்கிட்டு போனேன். அது எனக்கு அப்போ எனக்கு அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. நான் வாங்கின சர்க்கிளில் வாங்கினதை விட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியே நான் வாங்கினது வாங்கியிருந்தீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லோக்கலில் உள்ள ஒரு அங்கங்கே நிறைய பவர் ஆம்ப் வாங்கி எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஒன்று நாய்ஸ் கேட்கும், இல்லை நான் போய் ஸ்பீக்கர் பக்கத்தில் இருந்தாவே அந்த ஹம்மிங் சவுண்டு கேட்கும். வந்து டியூட்டரில் வந்து ஒரு நாய்ஸ் கேட்கும், ஒரு மாதிரி ஹம்முன்னு ஒரு நாய்ஸ் கேட்கும். அது கேட்கும். அது என்ன சொல்லுவாங்க, கேபிள் பிரச்சனைன்னுவாங்க. வீட்டில் EB பிரச்சனைன்னு சொன்னாங்க, எர்த்து சரியாக போடலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்தேன். உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் டெமோ கூட நான் பார்க்கல. உங்கள்கிட்ட நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன். அதில் இருக்க எக்யூப்மெண்ட்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பவர் ஆம்ப் எப்படி பிராண்டட்ல எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணுவாங்க, சிங்கிள் சேனல் மொத்தமாக 7 சேனல் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஆக்சுவலி நான் வந்து ட்ரிபிள் சார். நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரியும். பட் எனக்கு ஆடியோ ஃபீல்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தினால நான் உட்காந்து இதை ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு பவர் ஆம்பில் உள்ள எப்படி போர்டு போட்டிருக்காங்க, கெப்பாசிட்டர் என்ன மாடல் போட்டிருக்காங்க, எவ்வளோ போட்டிருக்காங்க, ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் பவர்னா அதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டர் போடுறாங்க, அது போர்டெல்லாம் எப்படி இருக்குது, ஃபாரினில் எப்படி இருக்குது, இங்கே லோக்கலில் நம்மளுக்கு எப்படி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்பேன். உங்கள் வீடியோ எனக்கு பார்த்தது நான் வந்து பிராண்டட்ல என்ன பார்த்தனோ அது அப்படியே இருந்தது. எல்லாமே செப்பரேட் சேனல். அது வந்து மோனோ ஆப்னு சொல்லுவாங்க. நீங்க போட்டிருந்தது சிங்கிள் சேனல். ஒரு சேனல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோனோ பிளாக்னு வந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து மோனோ பிளாக்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ல தான் இருந்துச்சு. இண்டிபெண்டண்டா வந்து ஒரு 5 lakhsக்கு மேல மட்டும் தான் இண்டிபெண்டண்டாவே இல்லை. ஆமா, இப்போ நான் மரான்ஸ் சொன்னேன் 8077 7055 அந்த பவர் ஆம்ப் எல்லாமே வந்து மோனோ கிடையாது. எல்லாமே 7 சேனலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆம்ப் இருக்கும். அதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான் பெர் சேனல். அது உங்கள் இது மட்டும்தான். நான் வந்து மோனோலித்துன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு. மோனோ பிரைஸ் சம்திங் மோனோ பிரைஸ் அந்த கேட்டகரி அந்த பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட்ல தான் நான் முத ஃபாரின்ல யூடியூப்ல நான் பார்த்து நெட்ல பார்த்தது வந்து மோனோ போர்டு. 7 சேனல்னா 7 சேனலுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஒரு போர்டு, தனி பவர் சப்ளை, எல்லாமே தனி. ஒரு சேனலுக்கு அப்படியே செட்டா இருக்கும். நீங்க போட்ட வீடியோ எனக்கு அப்படியே இருந்தது. நீங்க எல்சிஆர் போடும்போது தனியா கெப்பாசிட்டி நீங்க போடல, எதுவுமே போடல. அந்த ஒரு போர்டுலயே அப்படியே எல்லாமே இருந்தது. பவர் ஆம்ப், அதுக்குண்டான கெப்பாசிட்டி. இந்த ஒரு சேனலுக்கு தனித்தனியா அது போக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பீங்க, நம்ம டொரையல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பீங்க. இப்படி எல்லாம் நெட்டில் பார்த்து உங்கள் வீடியோ பார்த்து
எனக்கு ஓகே இதெல்லாம் மேட்ச் ஆகிற ஆமாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தனால சரி கடைசியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்ககிட்டே எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஓகே வேற ஏதாவது நம்ம இமோட்டிவ் தான் போயிடலாம், வெயிட் பண்ணி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். ஆடியோ செக்மெண்ட்டே கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு. ஆமாம் சார். அப்புறம் உங்ககிட்ட வந்தேன். உங்ககிட்ட வந்ததில் எனக்கு நான் வந்து நேராகவே பார்க்கல, உங்களை நான் நேராக பார்த்ததில்ல, டெமோவும் பார்த்ததில்ல. உங்கள் வீடியோ அப்புறம் நீங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல என்னென்ன போட்டிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு, அதை நான் போய் ரெஃபர் பண்ணி இது இப்படி போட்டால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்டரில் தான் அவங்ககிட்ட வந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு எல்சிஆர் வாங்கிட்டு போனதில் பயங்கர ஹாப்பி. நான் வச்சுருந்தது வந்து 300 வாட்ஸ் ஸ்பீக்கர், அது R700ங்கிறது பெர் சேனல் வந்து 300 வாட்ஸ், எல்லாமே அதுதான். சென்ட்ரு ஃப்ரண்ட் லைட்டர் எல்லாமே அதுதான். பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் அப்போ டிபி லெவல் நான் மரான்ஸ்லாம் 5-6 வச்சுருப்பேன் எனக்கு ஃப்ரெண்டில். இப்போ நான் வந்து ஒரு ரூம் வச்சுருக்கேன் தனியாக எனக்கு அப்படின்னா எனக்கு மரான்ஸே போதும். அந்த 7055 என்னால் அந்த ஆடியோ கிளாரிட்டி என்னால் எடுக்க முடியும். பட் நான் ஹாலில் வச்சுருக்கேன், கொஞ்சம் எல்லா பக்கமும் எனக்கு 4 டோர் இருக்குது, ஓப்பன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு ஆமாம் பெரிய சேலஞ்ச். எந்த ஒரு பவர் ஆம்புமே என்னால் எடுக்க முடியல. லோக்கல்லையுமே ஹெவி 350 வாட்ஸ்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் இப்போ ஒரு பவர் ஆம்பெல்லாம் வாங்கி போட்டேன். அதுவுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி இறைச்சலாக தான் இருந்துச்சே தவிர எனக்கு வந்து லவுடடாகவும் வந்து டீட்டெயில்டாகவும் கிளாரிட்டியாகவும் அதே மாதிரி கிறிஸ்பாகவும் இல்லை. அந்த பிராண்டட் ஃபீல் இல்லை எனக்கு இல்லை. ஆனால் உங்கள் எல்சிஆர் வந்து எனக்கு அது என்னை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஏன்னா -2 தான் வச்சுருக்கேன். இப்போவும் நான் வந்து ஃப்ரண்ட் 2 ட்ரெயினுமே -2 தான் வச்சுருக்கேன், -2 தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டியும் சரி, ஆடியோ த்ரோவும் சரி, ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து 7 சேனல் கேட்டேன். எனக்கு அப்படியே 7 சேனல் பண்ணி கொடுங்க சார், எனக்கு இதே ஸ்ட்ரென்த் வேணும் சார் அப்படின்னு சொல்லி திருப்பி நான் வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட நான் 7 சேனல் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நினைக்கிறேன். 7 சேனல் எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தது அதுதான். அதுவும் எனக்கு அப்புறம் 7 சேனல் பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து சப் ஆம்ப் எல்லாமே உங்கள்கிட்ட தான் வந்தேன். சப்பு வந்து எனக்கு சப்பு வந்து என்னோட ஹாலில் இந்த பவர் ஆம்போட சப்பு தான் பெரிய டஃப் சார். என்னால் வந்து நான் வந்து போல்க் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார், அப்புறம் QOK6 யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார், அப்புறம் வந்து கிளிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த 3 பிராண்டுமே வந்து என்னோட ஹாலுக்கு வந்து சூட் ஆகவே இல்லை, எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. என்னோட ஹாலில் வந்து வச்சிருக்க சப்பை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போல்க்கு QOK6 அதே சப்பை எனக்கு டீட்டெயில் இல்லை, எனக்கு பேஸே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொடுப்பேன். அங்கே போய் போடும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 மடங்கு இருக்கும். 3 மடங்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட 2-3 மடங்கு மேட்ச் ஆக மாட்டேங்கி, சுத்தமாக மேட்சே ஆகலை. அதுவும் நான் உங்கள்கிட்ட தான் கேட்டேன், எனக்கு சப்பு மேட்ச் ஆகலை சார், என்ன சார் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் உங்களுக்கு டெமோ பார்க்கவே வந்தேன். எனக்கு சப்பு உங்கள்கிட்ட வந்து டெமோ பார்க்கணும்னு சொல்லிட்டு திருநெல்வேலி கிளம்பி வந்து நான் உங்கள்கிட்ட டெமோ பார்த்து அப்புறம் உங்களுக்காகவே நாங்கள் ஆமாம் சார் நீங்கள் ஒரு டைமென்ஷனில் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுதான் நான் ரெகுலராக பண்ணுற டைமென்ஷன் சொல்லி நான் வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட ஹாலுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் டெப்த் இருந்தால் தான் சார் எனக்கு லோ ஃப்ரீக்வன்சி வரும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஃப்ரீக்வன்சி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம். 10 ஹெர்ட்ஸ் வருதா, நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுங்க, 10 ஹெர்ட்ஸ் வருதா, 20 ஹெர்ட்ஸ் வருதா, ஒவ்வொரு சீனையும் நீங்கள் போட்டு செக் பண்ணி அது மாடிஃபிகேஷன் பண்ணி சப்புக்கே நீங்கள் வந்து ஒரு 4-5 தடவை நம்ம R&D ஃபுல்லாக பண்ணி ஒரு 3 மாதம் R&D பண்ணி கண்டிப்பாக 3 மாதம் R&D பண்ணி கடைசியில் இந்த சப்பு இன்னைக்கு ரெடி பண்ணோம். ஆமாம் சார். இன்னைக்கு இந்த சப்பூஃபர்லாம் எப்படி சார் இருக்குது? இந்த சப்பு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி சார். சப்புமே நான் உங்கள்கிட்ட தான் ஆம்புக்கு எப்படி வந்தோனோ பவர் ஆம்புக்கு அதே மாதிரி இதுவும் விட்டு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணலையா திருப்பி வேறு ஏதாவது 2 lakhs 3 lakhs ஏதாவது வெயிட் பண்ணி பிராண்டடாக போயிடலாம். SVS இல்லை வந்து இல்லாட்டியும் வந்து மோனோலித்து அந்த மாதிரி போயிடுவோம் அப்படின்னு தான் நான் வந்தேன். பட் உங்ககிட்ட எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு எனக்கு அந்த சப்பு. நீங்கள் போட்டு கொடுத்தீங்க பாக்ஸு எல்லாமே உள்ள ஃபோம்லாம் வச்சு பிராண்டரில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் என்ன டைமென்ஷனில் கேட்டனோ அதுக்கே நம்ம நல்லா இருக்குது சார். எல்லாமே நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. பார்த்தா யாருமே வந்து அசம்பிள்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு லுக் வைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சைனிங்காக பிடிக்கும் சார். எல்லாரும் பிராண்டில் வந்து ஒரு மாதிரி வந்து மேட் ஃபினிஷிங் தான் போடுவாங்க. எனக்கு உங்ககிட்ட நான் ஸ்பெஷலாக கேட்டேன் சார், எனக்கு வந்து கொஞ்சம் சைனிங்காக இருக்கணும் சார், பெயிண்ட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கிளாஸியாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டனால நீங்கள் எனக்கு அந்த மாதிரி அதே மாதிரி கொடுத்தீங்க. ஆடியோ குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது சார். இப்போ என்னன்னா நான் என்னோட செட்டப்பில் வச்சிருக்கிறத நான் அதை போய் இன்னொரு இடத்துல அதே செட்டப் இப்போ உங்கள் சப்பை நான் போய் போட்டேன்னு வைங்களேன், அவ்வளோ வச்சு என்னால் கேட்க முடியாது. நான் அப்படியே குறைக்கணும், ஃபுல்லாக குறைக்கணும். இங்கே நான் 8 பாயிண்ட் வச்சுருக்கேன்னா நான் வெளியே அதை போட்டேன்னா நான் வந்து 1-2 தான் வச்சு கேட்க முடியும். ஏன்னா என்னோட ஹாலோட அமைப்பு அப்படி சார், ஸ்ட்ரக்சர் அப்படி. ஆமாம், வேறு எந்த ஒரு வேளை நான் அந்த டாப் அண்ட் பிராண்டு
சப்வூஃபரே போயிருந்தாலும் நான் வந்து ஃபுல் வால்யூம் வச்சு தான் அதில் கேட்குற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஓப்பனில் இருக்கனால ஃபுல் வால்யூம் ஆமாம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தனியாக எனக்கு ஏற்ற மாதிரி பவர் ஆம்பு கொஞ்சம் கெயின் அதிகமாக வச்சு எனக்கு எந்த வைப்ரேஷன் இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து என்னோட ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லோ ஃப்ரீக்வன்சி உங்கள் சப்பில் தான் சார் எடுத்தேன். அந்த 20 ஹெர்ட்ஸ். ஆமாம், அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஓப்பன் ஹாலில் எடுக்கவே முடியாது சார். ஒரு ரூமில் எடுத்துடலாம். ரூமில் நம்ம வச்சு டியூன் பண்ணி கரெக்டாக ஒரு போல்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சப்பை போட்டு கூட ரூமில் தாராளமாக எடுத்துடலாம். ஹாலில் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே முடியல என்னால். ஆமாம், அப்புறம் உங்கள் சப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் எல்லா கதவையும் நான் திறந்து விட்டுட்டு நான் வச்சு இப்போ நான் பாட்டை போட்டாலுமே லோ ஃப்ரீக்வன்சி அப்படி வரும். நல்ல இப்போ வந்து அந்த 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ ஏதாவது நீங்க அப்டேட் பண்றீங்களா, வேற ஏதாவது பொருள் வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்படி படிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட தான் சார். நீங்க அடுத்து ஏதாவது இப்போ 7 சேனல்ல வந்து வெர்ஷன் 3 உங்களுக்கு கொஞ்சம் ஆமா, நீங்க எனக்கு 175 வாட்ஸ் போட்டு கொடுத்தீங்க. இப்போ நான் வந்து 200 வாட்ஸ் உங்கள்கிட்ட 230 வாட்ஸ் அந்த இது உங்கள்கிட்ட நான் கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். அது எப்படி சார் இருக்கு? அது சூப்பரா இருக்கு சார். 1 மந்த் 1.5 மந்த் இருக்கு சார். 1.5 மாசம் இருக்கும். கரெக்டா 1.5 மாசம் இருக்கும். அது எப்படி சார் இருக்கு? பயங்கரமா இருக்கு சார். நான் உங்கள்கிட்ட அப்பவே சொன்னேன், எனக்கு வந்து எல்சிஆர்ல இருக்க ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும் சார், எனக்கு வந்து 7 சேனல் வேணும் சார் கேட்டேன். அப்போ நீங்க வந்து இல்லை சார், எல்சிஆர் வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட், அந்த ஸ்ட்ரென்த் கொண்டு வரணும்னா நான் உங்கள்கிட்ட வந்து எல்சிஆர் டைப்ல கேட்டேன். எனக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு 2 ஆம்ப் செஞ்சு கொடுங்க சார். காஸ்ட் வைஸ் பயங்கரமா போகுதுன்னு சொல்றதுனால நான் அப்படியே சரி பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த 7 சேனல் நீங்கள் எனக்கு என்ன பட்ஜெட்டில் கொடுத்தீங்களோ அதே பட்ஜெட்லேயே எனக்கு வந்து எல்சிஆருக்கு ஈக்குவலாக எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் போட்டு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது சார். சரி சார். இப்போ ஜென்ரலாக வந்து பொதுவாக வந்து இந்த கஸ்டமர்களுக்கு வந்து பயங்கர டவுட் இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு ஹோம் தியேட்டர் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து புதுசாக வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போய் பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குன்றாங்க. பட் வந்து ஒரு யூசர்னா என்ன அர்த்தம்னா அதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து உங்களை மெனக்கெட்டு சார் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே இதுதான், வேற எந்த ரீசனுமே இல்லை. ஏன்னா ஒரு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆஃப்லைன் கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் டிஎஸ்டி ஆடியோ ஃபார்மேட்டாக இருக்கட்டும், டால்பி அட்மாஸாக இருக்கட்டும், டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஹை கிளாரிட்டிக்குள்ள தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தவிர நீங்கள் ஆன்லைன்லேயே போகிறதே ரொம்ப குறைச்சிட்டீங்க. ஆமாம் சார். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சவுண்டு வந்து நீங்கள் வந்து நல்ல ஹை வால்யூமில் கேட்கக்கூடிய ஒரு ஆள், அதே சமயத்தில் லோயர் வால்யூம்லேயும் உங்கள் வீட்டில் கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் மாடரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்களோட வியூவர் சார்பாகவும் கஸ்டமர் சார்பாகவும் அவங்க சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணுட்டு இருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அதுக்குண்டான பதில் வந்து நீங்கள் ஃப்ராங்காக சொல்லுங்கள். எல்லாமே நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து எனக்காக நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், உண்மையான ஒரு கரெக்டாக சொல்லுங்கள் சார். ஓகே சார். நீங்கள் வந்து எஸ்எஸ் டிஜிட்டல் பவர் ஆம்பிளிஃபையர்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு சார். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் எங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அதான் சொன்னேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ட்ரஸ்டட் பேஸில் தான் வந்தேன். சரி, எவ்வளோ அதுக்கு முன்னாடி நான் நிறையா ஒரு 6-7 வருஷமாக நான் ரெகுலராக மாற்றி பேசிக்லேருந்து நான் வந்தேன் சார். நான் சரி நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜாமோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து கியூஆர்காஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து போல்கில் சிக்னேச்சர் சீரியஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்ப்லேயுமே ஆங்கியோ 813 ஒரு மாடல் இருக்குது, அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மரான்ஸில் 8012 அந்த டாப் மாடல் ஏவிஆர் அது யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா அதில் ஏவிஆரில் ஃபுல்லாமே பவர் பார்த்தீங்கன்னா 213 கொடுப்பாங்க அவங்க ஹெட்லைனில் சொல்கிறது. பட் பெர் சேனல் உள்ளே போய் பார்த்தோம்னா 130, 100, 110, மரான்ஸ் 8012 அதான் டாப் எண்ட் மாடல் ஏவிஆர். அதுலேயே உங்களுக்கு உள்ளுக்குள்ள பவர் பார்த்தீங்கன்னா பெர் சேனலுக்கு வந்து ஆல் சேனல் டிரைவனில் பெர் சேனல் வந்து 110, 120 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஆமாம், நான் வச்சிருக்க கடைசியாக நான் வாங்கின போல்க்கு ரிசர்வ் லைன் அந்த ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் அதோட பவர், மேக்ஸிமம் பவர் 0 to 300 வாட்ஸ் அதுக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணணும். அந்த 300 வாட்ஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு மரான்ஸில் 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் பத்தலை, எனக்கு பவர் பத்தலை. நான் வால்யூம் என்ன தான் அதிகமாக வச்சாலும் எனக்கு அந்த சவுண்டு தான் ஜாஸ்தியாக தவிர எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாங் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாங் போட்டேன். ஆமாம், ஆக்சுவலி எங்கள் அம்மாவே அப்போ சொன்னாங்க. ஆமாம், உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாமி பாட்டு தான் ஃபர்ஸ்ட் போட்டோம். போட்ட உடனே உங்கள் அம்மா வந்து நல்லா இருக்கப்பா. ஆமாம் சார், அவங்க மோஸ்ட்லி அவங்க சவுண்டு பிடிக்காது சார், கேட்க மாட்டாங்க. ஹாலில் நான் மட்டும் தான் உட்காந்து பார்ப்பேன். எவ்வளோ சவுண்டு வச்சாலும் சவுண்டை கொடான்ட்டு போயிடுவாங்க. இந்த உங்களோட ஆம்ப் போட்டதுக்கு அப்புறம் தான் இதுதான் கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கு, எல்லாம்
தெளிவா கேக்குது, என்ன பேசுறாங்க, என்ன பாட்டு தெளிவா கேக்குது, இல்லாட்டி கத்தும், அவ்வளவுதான். இந்த டீடைல்லாம் காரணம் என்னன்னா டிஸ்டாரேஷன் இருக்கு. ஆமா 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 சார், ஆமா சார். இப்போ அடுத்த கொஸ்டின், நீங்க வந்து முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இப்போ வந்து பெரிய டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி நீங்க வெளியில போய் நீங்க மத்த பவர் ஆம்பிளிஃபையர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சிவிஎஸ் சப்வூஃபர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி எங்களுக்குள்ள அவுட்புட் இருக்குதா? இல்ல சார், நான் வந்து உங்க ஆம்ப் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாடலை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து அதில் வந்து ஒரு மாடல் இருக்கு, அது பேசிக் மாடல், அது வந்து ஆர்சிஏ மட்டும்தான். அதையும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்து அதுலேயே கொஞ்சம் டாப் மாடல் இருக்கு, சீரிஸ் இருக்கு, அதையும் யூஸ் அதையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே எனக்கு வந்து லைட்டாக அந்த ஹம்மிங் நாய்ஸ் கேட்டுச்சு. அவங்க எனக்கு இந்த ஆர்சிஏல ஹம்மிங் நாய்ஸ் கேட்கல, பட் எக்ஸ்எல்ஆரில் வரதில்ல லைட்டாக மைன்யூட்டாக ஹம்மிங் நாய்ஸ் கேட்டுச்சு. பட் ஆனால் த்ரோ எனக்கு உங்கள் அளவுக்கு இல்லை. உங்களோட எல்சிஆரில் இருந்த த்ரோ எனக்கு கிளாரிட்டில டிஃபரன்ஸ் இருந்துச்சு, நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு சார். நல்ல கிளாரிட்டி கூட சார். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து எக்ஸ்பிஎஸ் ஜென் வந்து ஒரு மாதிரி மாடரேட்டாக இருந்தது. நான் வால்யூம் அதிகமாக வச்சேன்னா கெயின் நல்லா ஏறும், வால்யூமை குறைச்சேன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அந்த எனக்கு டீட்டெயிலும் தெரியாது. ஆனால் உங்களது அப்படி இல்லை. உங்களோட எக்ஸ்எல்ஆர் அந்த எல்சிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ வால்யூமில் வச்சாலும் எனக்கு எல்லா ரூமை சாத்தினா எனக்கு 2 ஸ்பீக்கரில் என்ன பேசுதோ மெதுவாக கேட்கும். எனக்கு அந்த மேலே வந்து டியூட்டரில் இருக்க அந்த ஒரு ட்ராவல் ஆகுது, ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் கரெக்டாக வந்து மைனூட்டாக கேட்கும். சரி சரி சரி. ஆமாம், இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவுக்கும் போய் பார்த்ததுக்கும் நிறைய. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். நான் நிறைய ஏரியா நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் இந்த ஸ்பீக்கர் விஷயமா. சரி சார். இப்போ வந்து எங்களோட ப்ராடக்டோட ரிலேபிலிட்டி எப்படி சார் இருக்குது சார்? நான் இப்போ வாங்கி ஒரு 3.5 வருஷம் நினைக்கிறேன் சார், 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் நான் எது போச்சு நான் உங்கள்கிட்ட வந்து மாற்றினதில்லை. நீங்கள் திருநெல்வேலி இருக்கும்போது என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நீங்கள் திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட் டைம் உங்களை கொண்டு வந்து காமிச்சேன் சார், நல்லா இருக்கான்னு பாருங்கள் சார், எதுவும் வீக்காக இருக்கான்னு காமிச்சேன். நீங்கள் வெறும் டஸ்ட்டு மட்டும்தான் அதில் வந்து கிளியர் பண்ணி விட்டீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. 3.5 வருஷம் ஆச்சு. எவ்வளோ நேரம் சார் யூஸ் பண்ணுவீங்க? சார் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் சார். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 டேக்கு வந்து ஒரு 2 hours 3 hours யூஸ் பண்ணுவீங்க? இல்லை சார், கூட இருக்கும். ஆக்சுவலி நான் வாரத்தில் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த 2 நாள் நான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். நான் வீட்டில் இருக்க எல்லா நாளுமே வந்து ஹோம் தியேட்டர் பர் டே வந்து 7 to 8 hours ஓடும். அப்படியே 3 years ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், 3 years ஓடிக்கிட்டு இருக்கு. பர் டே 8 hours ஓடும். ஓகே ஓகே. ரிலேபிலிட்டி நல்லா ஏதாவது இஷ்யூஸ் இல்லை சார், எனக்கு எந்த வாங்கின அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அப்படியே இப்போ அப்படியே இருக்கு சார். சரி சார், ரொம்ப நன்றி. இப்போ வந்து மியூசிக் டீட்டெயிலிங், டைனமிக்ஸு, சவுண்டு ஸ்டேஜ் இதெல்லாமே எப்படி சார் இருக்குது சார்? நான் போய் போட்டு பார்த்ததுக்கு எனக்கு வால்யூம் அப் பண்ணா அப்படியே எனக்கு வந்து ரைஸ் ஆகும், எல்லாமே சேர்ந்து. இது கொஞ்சம் இந்த லோ வால்யூம்ல அந்த டீடைல் அப்படியே மிஸ் ஆகாம இருக்கு. அந்த டைனமிக் பவர்ல எப்படி சார்? அந்த நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. வந்து நல்ல ஃபுல்லா பவர். ஆக்சுவலி நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து பிராண்டட் ஸ்பீக்கர் தான் சார். எனக்கு அந்த ஸ்பீக்கரே கொஞ்சம் நல்லா வந்து டாப் மாடல். அது அந்த ஸ்பீக்கரே உங்க ஆம்ப் வந்து நல்லா அழகா டிரைவ் பண்ணுது. சரி 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 சார். அந்த ஒருவேளை மிஸ் மேட்ச் ஆயிருந்தா எனக்கு 2ல ஏதாவது ஒன்று அடியா இருக்கும். ஒன்று என்னோட ஸ்பீக்கர் போயிருக்கும், இல்லை ஆம்ப் இதாக இருக்கும். எனக்கு 2மே மேட்சிங். இதுவும் ஹையர் எண்டு, இதுவும் ஹையர் எண்டு. சரி சரி சரி. பவர் கூடனால எனக்கு இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸ் இல்லை. சரி சார் சரி சார். இப்போ வந்து டெக்னிக்கல் லெவல் கொஸ்டின் சார். இந்த ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டி, லோடு வேரியேஷன்ல ஆம்ப் எப்படி பிஹேவ் பண்ணுது? ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு 89 dB 91 dB. அந்த 91 dBக்கு மேல வந்து கூட்டினீங்கன்னா கிளிப்பிங் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். நீங்க வந்து 10லன்னு சொல்லி நீங்க கூட்டுறீங்கன்னா கிளிப்பிங் இஷ்யூஸ் கண்டிப்பா ஆகும். அப்புறம் டிஸ்டாரேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க? இல்ல சார், நம்ம இதில் அந்த மாதிரி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. சரி சார் சரி சார். அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த வந்து கிளிப்பிங் இஷ்யூ வந்து உங்க ஆம்ப்ல தான் நான் பார்த்திருக்கேன். அதாவது கொஞ்சம் வால்யூம் அதிகமா வச்சா கிளிப் ஆகணும். அதாவது சப்வூஃபர்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினீங்கன்னா மத்த ஆம்ப்ல என்ன பண்றாங்கன்னா டிசில இருக்காது, அதெல்லாம் அந்த கிளிப்பிங்லாம் இருக்காது. ஹெவி வைப்பாங்க, ஏதாவது ஒன்னு அடியாயிரும். ஒன்னு ப்ரொடக்ஷன் வந்து ஹெவி ப்ரொடக்ஷன் போட்டுருப்போம். ஒரு சமயத்துல நீங்க கெயின் வந்து அது எல்லாமே ஓவரால் எல்லாமே ஃபுல்லா அந்த டாப் பிராண்ட்லாம் சார் போட்டுருப்பாங்க. இந்த மரான்ஸ், மோனோலித், மோனோ பிரைஸ், இந்த இதுல மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மேல வால்யூம் வைக்கும்போது ஆம்ப் ஆஃப் ஆயிரணும்.
ஆம்ப் ஆஃப் ஆகாது. அந்த ப்ரொடக்ஷன்ல ஸ்பீக்கரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எப்போ வந்து நீங்க வந்து அந்த கெய்னிங் லெவல் நார்மலா ஆக்குறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா திரும்ப கனெக்ட் பண்ணி. இது வந்து 1 வோல்ட் டிசிக்கு மேல போச்சு அப்படின்னீங்கனாலே வந்து சப்வூஃபர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸ் போறோம்ல சார். இது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கெயின் வந்து கண்ணு மூடிட்டு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே ஒரு சேனல் வந்து 1000 வாட். ஸோ வந்து நீங்க போட்டிருக்க ஊஃபர் வந்து ஒரு 500 to 600 வாட்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கெயின் வந்து ஒரு நம்ம மேட்ச் பண்ண முடியாம கரெக்டா மேட்ச் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னீங்கன்னா அந்த பவர் 1000 வாட்ஸ் பவர்ல ஒரு 500 வாட்ஸ் பவரே உள்ளுக்கு போயிட்டாலுமே வந்து காயில் வந்து போயிடும். அப்போ வந்து அந்த காயில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த டிசியா மாறும். கிளிப்பிங் வந்து டிசி வோல்டேஜ் மாதிரி மாறும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு செகண்டுக்குள்ள அந்த டிசி வோல்டேஜ் போச்சு, ஒரு மில்லி செகண்டுக்குள்ள டிசி வோல்டேஜ் போச்சு அப்படின்னீங்கன்னா டிசி வோல்ட் மாதிரி அந்த ஏசி ஆக்ட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா உடனே ப்ரொடக்ட் ஆகும். இந்த ப்ரொடக்ட் ஆகிறதுனால என்னன்னா உங்களோட ஸ்பீக்கரை வந்து சேவ் பண்ணி. இப்போ உங்களோட டவரே கிட்டத்தட்ட 2.5 lakhs கிட்ட இருக்கும். இப்போ வந்து 2.5 lakhsல இந்த சின்ன சிஸ்டத்துல வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது சார். போச்சு. அதுக்காக தான் இந்த ஆக்சுவலி இந்த மாதிரி எது இருக்கக்கூடாதுன்னு தான் பிராண்டட் நோக்கியே நான் போவேன். மோஸ்ட்லி நான் பிராண்டட் கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாலும் பரவாயில்ல பிராண்டடாக போயிடுவோம். என்னோட கான்செப்டே அதுதான். அப்படிதான் போயிடுவேன். அந்த சமயத்தில் வந்து எனக்கு அவ்வளோ காசு போட்டு இமோட்டிவாவோ இல்லை மோனலித்தோ ஒரு 3 to 4 லட்சம் செலவு பண்ணி என்னால் ஒரு எல்சிஆர் அவ்வளோ செலவு பண்ணி என்னால் வாங்க முடியாது அப்படின்றது தான். சரி கடைசியாக அவங்ககிட்ட வருவோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் மத்திக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஆமாம் உங்கள்கிட்ட வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை தான் அதுக்கப்புறம். ஓகே சார். அடுத்து தெர்மல் ஹேண்ட்லிங் கண்டினியூஸ் டிரைவில் எப்படி இருந்துச்சு? அதாவது எப்படின்னா நீங்க 7 hours யூஸ் பண்றீங்க. 7 hours யூஸ் பண்ணும்போது அந்த ஆம்ப் வந்து ஒரு தெர்மலியே வந்து கொஞ்சம் ஒரு வார்ம் ஆகிட்டே இருக்கும். நார்மல் மற்ற ஆம்பிளிஃபையர்லாம் ரொம்ப கொதிக்கும். இது வந்து தெர்மல்ல எப்படி இருக்குது? ரெண்டாவது இந்த தெர்மல் கேரக்டரைசஸ்ல வந்து காமனோட கேரக்டரைசஸ் மாறும். உங்களுக்கு நீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தெரியும். ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குன்னா அது தெர்மல்லி எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் இருந்துச்சா? நீங்க ஏதாவது நீங்க ஆன் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ படம் முடியும் போதும் அதே மாதிரி கிளாரிட்டி இருந்துச்சா? எனக்கு அந்த நீங்க சொல்ற அந்த இது வந்து டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா எல்சிஆர்ல 1% கூட நான் ஹீட் பார்த்ததே இல்லை. நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இப்போ நான் ஒரு 5 மணி நேரம் படம் ஓடினதுக்கு அப்புறம் 2 படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எல்சிஆர்ல கையை வச்சா கொஞ்சம் கூட எனக்கு சுடாது. ஆனா உங்களோட 7 சேனல்ல பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கும். ஏன்னா அது வேற இது வேற. எல்சிஆர் வேற டைப்பு, இது வேற டைப்பு. 7 சேனல்ல கொஞ்சம் இருக்கும். இப்போ எனக்கு செஞ்சா ஒரு 1% 2% தான் இருக்கும் உங்க இதில் ஹீட்டு. பட் ஆனால் ஆடியோவில் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனால் உங்க ரெண்டையுமே நான் வந்து மரான்ஸ் ப்ரீஆம்பில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீஆம்ப் கொதிக்கும். ஏன்னா ஏசி ரூம் இல்லை, நான் ஹாலில் தான் வச்சிருக்கேன். ஏசி ரூம் கூட நார்மல் ஹாலில் தான் வச்சிருக்கேன் நான். ஆனால் ப்ரீஆம்பை நான் தொட்டேன்னா கொதிக்கும். அப்படியே ப்ரீஆம்ப் கொதிக்கும் சார். ஆனால் உங்கள் 2 ஆம்பில் எல்சிஆர் சுத்தமாக ஹீட் ஆகாது, 1% கூட ஹீட் ஆகாது. ஆனால் 7 சேனல் மட்டும் லைட்டாக இருக்கும். ஆமாம், அதுக்கு நான் உங்கள்கிட்ட அப்போவே கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, இது இந்த போர்டு வித்தியாசம்னால இது இப்படி தான் சார் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா தெர்மல்லையுமே நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம் சார். இப்போ இன்கேஸ் லோடிங் வந்து அதிகமாகுது, வந்து ஃபோக்கல்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து பிராண்டு வந்து நீங்கள் ஃபோக்கல்ஸில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் தான் பார்த்துருப்போம். நாங்கள் வந்து ஃபோக்கலில் வந்து பிராண்ட் நேம் சொல்ல வரும்ல, அந்த ஃபோக்கல்லே வந்து ஒரு சீரீஸில் வந்து ஹை எண்ட் சீரீஸ் கொடுத்துருவோம். அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் ஃபோக்கல்லே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா வார்ம் ஆக 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 4 ohm இருக்கும் சார். 4 ohmல இருந்து 2 ohmக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 3.5 3 ohmக்கு போகும். ஓகே. அப்போ அந்த வார்மிங் சென்சிங் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆம்ப் வந்து ஓவர்லோட் ஆகி ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகணும். அப்போ அதுக்கு வந்து தெர்மல் ப்ரொடக்ஷன் தனியாக ஒன்று வச்சுருப்போம். இந்த தெர்மல் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஆம்பிளிஃபையரில் நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். 70 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே போச்சுச்சு அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும் சார். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஆஃப் ஆயிருக்கா? இல்ல சார், உங்க ஆம்ப்ல இது வரைக்கும் ஆஃப் ஆனதே இல்ல. ஒவ்வொரு சேனலுக்கும் நம்ம தனித்தனியா தெர்மல் ப்ரொடக்ஷன் வர கொடுத்துருக்கோம். ஆமா. அது வந்து 70 டிகிரி தான் வரும், 90 டிகிரி எல்லாம் கிடையாது, லோயர் டிகிரி கிடையாது. கரெக்டா வந்து 70 டிகிரி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு போர்டுக்கும் தனித்தனியா தெர்மல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது தெர்மல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கா? இல்ல சார், அது மாதிரி எந்த இஷ்யூஸ் வந்தது இல்ல. இப்ப 7 சேனல் கூட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு வந்து வெர்ஷன் 3 எனக்கு
பழைய எடுத்துட்டு புதுசு எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, ஆமா. அந்த பழசுலையுமே நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொன்னீங்க. ம். எப்போ நான் மாட்டினோ அப்படியே தான் அப்படியே இருக்குது. தான் கெப்பாசிட்டி எதுவுமே வீங்கலை, எதுவுமே டேமேஜ் ஆகலை, ஆமா. எந்த இஷ்யூஸும் இல்லை, ஷார்ட் ஆகலை, ஆமா. எதுவுமே இல்லை. 7 சேனல் அப்படியே இருந்தது. ஆமா. நீங்கள் அதை கழட்டிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வேணும்னு கேட்டனால எனக்கு 200 அப்டேட் பண்ணி கொடுத்தீங்க. சரி. இப்போ வால்யூம் வந்து நீங்க வந்து ஹை வால்யூம் வச்சு கேட்கும்போது டிஸ்டாரேஷன் வந்து நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? இல்லை சார், நான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் நான் மூவி பார்க்கும்போது பாட்டு லோவாக தான் கேட்பேன். மூவி பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஹையாக தான் வச்சு கேட்பேன். ஹையாக கேட்கும்போது இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவுமே, அதாவது ரொம்ப ஹை வால்யூம் வச்சு ஆம்ப் ஆஃப் ஆனதும் இல்லை, ஒரு மாதிரி இறையிற சவுண்ட் எனக்கு கேட்டதில்லை, எதுவுமே கேட்டதில்லை. அந்த வால்யூம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வால்யூம் கூட்ட டிஸ்டாரேஷன். ஆமாம் சார், நான் ஒரு மூவி 2 மூவி பார்த்தாவே நான் கரெக்டாக கெஸ் பண்ணிடுவேன் சார். இல்லை இந்த லெவலை தாண்டும் போது இது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, இறையுது, இல்லை ஸ்பீக்கர் திணறுது, தாங்க முடியல அதனால அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இல்லை சார், அந்த மாதிரி அந்த இஷ்யூஸ் எனக்கு வந்ததில்லை. இப்போ இந்த ப்ரீ ஆம்புக்கும் இந்த பவர் ஆம்பிளிஃபையரும் கரெக்டாக மேட்ச் ஆகி வருதா சார்? பக்காவாக மேட்ச்சு சார். எனக்கு ஆக்சுவலி நான் இந்த ப்ரீஆம்ப் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு நார்மலாக ஏவிஆர் வச்சுருந்தேன் பாருங்க, 8012. அப்போவே நான் வந்திருந்தேன்னா எனக்கு இந்த ப்ரீவே ஆம்போட காஸ்ட் எனக்கு மிச்சம். ஏன்னா நான் அதில் ஆர்சி அவுட் எடுத்து உங்கள் பவர் ஆம்பை போட்டு இதே கெயின், என்ன எக்ஸ்எல்ஆரில் வந்து எனக்கு கொஞ்சம் கெயின் ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ரென்த்து கூட இருக்கும். ஸ்ட்ரென்த் இது ஆர்சிஎலையும் சேம் தான், கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும். இதில் கொஞ்சம் அவ்வளோதான், கெயின் ஏற்றிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு கிளாரிட்டி டீட்டெயில் தான் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். சரி. இப்போ வந்து மியூசிக் கேட்குறீங்க, படம் பார்க்குறீங்க, ரெண்டுக்கும் இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுதா? ஆமாம் சார், ஆமாம். அதெல்லாம் அதில் ஏதாவது டிஃபரன்ஸ்? இல்லை சார், நான் ஆக்சுவலி இது வந்து மியூசிக்கு நல்லா இருக்கு, மூவிக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. மூவியில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தோட ஒரு சில சீனில் இந்த சைட்லேருந்து எனக்கு ஒரு புல்லட் ஒன்று எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா எனக்கு அப்படியே நான் வச்சிருக்க ஸ்பீக்கர் பவருக்கும் நீங்கள் உங்கள் பவர் ஆப்புக்கும் அந்த ஃப்ளோவில் அப்படியே வரும், ஸ்ட்ரென்த் அப்படியே வரும். ஆமாம், புல்லட் அடிக்கும் போது இங்கே டம்முன்னு அந்த ஒரு கிளாரிட்டி வரும். பட் ஆனால் எனக்கு அந்த இது இல்லை, ஒரு சவுண்டு தான் எனக்கு கிராஸ் ஆகுமே தவிர எனக்கு அந்த ஃபீல் இல்லை. இங்கேருந்து டம்முன்னு ஒரு சவுண்டு எனக்கு அந்த த்ரோ ஆகிற ஃபீல் இல்லை. இமர்சிவ் இல்லை. ஆமாம். ஆக்சுவலி நான் பிராண்டட் ஆம்பை நான் வந்து இது சொல்ல விரும்பல, என்னோட ஹாலுக்கு அது செட் ஆகல. இதே இது நான் ரூம் வச்சிருந்தேன்னா எனக்கு அதை என்னால் எடுக்க முடியும். அக்கோஸ்டிக்ஸ்லாம் பண்ணி அதை டியூன் பண்ணி வச்சேன்னா கரெக்டாக என்னால் எடுக்க முடியும். ஆமாம், ஆனால் எனக்கு அந்த வாங்கின காஸ்ட்டுக்கு நான் அவங்ககிட்ட 2 ஆம்ப் வாங்கிட்டேன், வாங்கினதில்ல. இப்போ வந்து இது ஏற்கனவே நம்ம பேசினது தான். நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, சவுண்டு ஆடியோ சிஸ்டத்தில் நல்ல நாலேஜ் உள்ளபிள். நீங்கள் உங்களோட தேவைகளை இது மீட் பண்ணியிருக்கா? ஆமாம் சார், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இதோட என்னோட அடுத்த பவர் ஆம்பை வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்றத இனி அப்டேட் பண்ண நீங்கள் எனக்கு ஏதாவது அப்டேட் பண்ணீங்கன்னா, அடுத்து இப்போ நீங்கள் எனக்கு வந்து எல்சிஆரில் 300 போட்டிருக்கீங்க, ஃபியூச்சரில் அதில் ஏதாவது எனக்கு கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணீங்கன்னா உங்ககிட்ட தான் நான் அடுத்து மாற்ற வருவேன். சரி, அவ்வளோதான். இப்போ இன்னொரு டவுட்டு சார், ஜென்ரலாக வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஹையஸ்ட் காஸ்ட், ஒரு ஏவிஆரே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் நினைக்கிறாங்க சார். உங்களோட சஜஷன் என்ன சார்? இப்போ ஏவிஆரே நான் மரான்ஸில் டாப் எண்ட் ஒரு ஏவிஆர் வாங்கினாலும் அதில் ஒரு பெர் சேனல் அவுட்புட்டு 150 தான் வரும், நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். சரி. ஒரு ஸ்பீக்கருக்கு 150 வாட்ஸ் தான் உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து மொத்தமாக போட்டிருப்பாங்க, 1 சேனல் டிரைவர் வந்து 250 வாட்ஸ், அது யாரும் பெருசாக ஸ்பெக்ஸில் போய் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், அப்படி நீங்கள் ஒரு ஏவிஆர் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரீ பவர் அந்த கான்செப்டில் போனால் தான் கரெக்டான ஒரு ஆடியோ வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். சரி சார், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சார் அது. சரி. ஒவ்வொருத்தவங்களுக்கு நார்மலி 150 வாட்ஸே போதும். பட் எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். தேட்டர் மாதிரி இப்போ தேட்டர்லையுமே உங்களுக்கு ஒரு சேனலுக்கு ஒரு ஆம்ப் தான் வைப்பான் ப்ரீ பவர். ஒரு சைடு ஒரு ஸ்பீக்கருக்குன்னா அது ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு ஆம்ப் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பவர் த்ரோ நம்மளுக்கு இருக்கும். சரி. சார், இப்போ எந்த நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்க? ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சீனை மட்டும் சொல்லுங்களேன், இந்த படம் வந்து நான் பார்த்தேன், தேட்டரில் பார்த்தேன், இல்லை இங்கே பார்த்தேன், இது வந்து நல்ல டீட்டெயில் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு. சார், நான் மோஸ்ட்லி வந்து நான் வந்து தமிழ் படத்தில் அந்த சவுண்ட் ஃபீல் பண்ணலை, இங்கிலீஷ் படம் தான் மோஸ்ட்லி. இந்த ஜான் விக்கு அந்த மாதிரி வந்து ஆக்ஷன் மூவிஸில் தான் ஏதாவது ஒரு சீன் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, நான் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ இருந்துச்சு சார். நான் அந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
4th பார்ட்டில் வந்து ஒரு சீனில் வந்து தேட்டரில் நான் பார்க்கும்போது ஓப்பனிங் சீன்லேயே பின்னாடி வந்து ஒரு கன் சூற சவுண்டு கேட்கும். முன்னாடி ஆக்ஷன் நடக்கும், திடீர்னு பின்னாடி வந்து டப்பு டப்பு டப்புன்னு கன் ஃபயர் கேட்கும். அது தேட்டரில் செம்மையாக இருந்தது. பட் அந்த ஃபீல் இது வரைக்கும் நான் எங்கேயுமே நான் அனுபவிச்சதில்லை. அந்த ஒரு சவுண்டை எங்கேயுமே நான் எடுத்ததில்லை. அப்புறம் உங்களோட ஆம்ப்லேயுமே அங்கே சவுண்டு இல்லை, பின்னாடி டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த ஒரு ஃபயராக அந்த எனக்கு அந்த வந்து ஸ்ட்ரென்த்தோட சேர்ந்து எனக்கு அந்த ஒரு டீட்டெயில் வந்து எனக்கு அப்போ கிடைக்கல. ஒரு ஸ்பீக்கரில் வந்து ஒரு கன் சவுண்டு வருது, அது மட்டும்தான் கேட்கும். உங்களோட 7 சேனல் கொஞ்சம் இந்த 200 வாட்ஸ் போட்டேன் பாருங்க, இது போட்டதுக்கு அப்புறம் தான் அதே சீனை இப்போ நான் வச்சு போடும்போது நான் தேட்டரில் எனக்கு என்ன ஃபீல் இருந்ததோ, எனக்கு என்ன பவர் தெரிஞ்சதோ, நான் எப்படி ஃபீல் பண்ணோம் அது அப்படியே எனக்கு வந்து இதில் ஆமாம் அச்சீவ் தலையை யாரோ சுடுற மாதிரி பின்னாடி வந்து ஒரு சவுண்டு மட்டும் இல்லாமல் ஒரு வைப்ரேஷனோட கேட்கும். டம்முன்னு ஒரு அடி விழுகிற மாதிரி கேட்கும். இப்போ காது பக்கத்தில் ஒருத்தர் வந்து ட்ரம் அடிச்சா கேட்குங்க சார், அந்த மாதிரி கேட்கும், கேட்டுச்சு. ஆமாம். சரி. இப்போ இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? எனக்கு ரொம்ப ஒத்து சார். நான் தான் லாஸ்ட் ஆப்ஷனாக நான் உங்களை நான் பார்க்காம பிராண்டட் போயிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதுவுமே எனக்கு என்னைய வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. நான் இப்போ ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் செலவு பண்ணி இமோட்டிவாவோ இல்லை மோனலித்தோ ஒரு ஆம்ப் வாங்கி நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 to 7 lakhs கண்டிப்பாக எனக்கு எல்சிஆர் நான் வச்சுருக்கிறது மொத்தம் 9.2 வச்சுருக்கேன் சார். 9.1.2 அந்த செட்டப் நான் வச்சுருக்கேன். அந்த இதுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க முடியுமா? ஒரு சேனலுக்கு நீங்கள் மினிமம் ஆவரேஜாக ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 9 சேனல் எவ்வளோ சார் ஆச்சு? அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. உங்ககிட்ட ஃபைனலாக வந்தேன், அது எனக்கு அதோட நான் நிப்பாட்டிட்டேன். பவர் ஆம்ப் நான் அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையும் என்கொயரியும் பண்ணலை. வேறு என்ன பிராண்ட் இருக்குது என்ன எதுக்கு நான் சர்ச் கூட பண்ணல இப்போ வரைக்கும். எனக்கு உங்களோட பவர் ஆம்பே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கனால நான் அப்படியே ஓகே. சரி சார், ஆஸ் ஒரு கஸ்டமராக நீங்கள் எங்கள் பவர் ஆம்பிளிஃபையர் வந்து பிராண்டட் ஸ்பீக்கர்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? சார் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் அவ்வளோ ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன் சார். ஒரு ஆடியோ இதில் என்னை வந்து அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நான் வந்து நீங்கள் கொடுத்த ஆம்பில் 3.5 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண? நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி சார், எங்களோட பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து என்னென்ன பிராண்டெல்லாம் ட்ரைவ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஃபோக்கல் ஹை அண்ட் சீரீஸில் BMW டெஃபினெட்லி டெக்னாலஜி கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடியோ அனுப்பியிருக்கிறேன், பார்த்துருக்கேன் சார். நான் கிட்டத்தட்ட வந்து நம்ம டாப் ஆல்மோஸ்ட் பிராண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டவர் வந்து 10 lakhsல இருந்து கூட நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வந்து நான் ஒரு பெருமைக்கு சொல்லலை, நம்ம லோக்கலில் தயாரிக்கக்கூடிய ஒரு இங்கே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் வந்து பிராண்டட் ப்ராசஸருக்கும் பவர் ஆம்பிளிஃபையருக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபால்ட் வந்திருக்கா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஆமாம், உண்மைதான் சார். சார் இது மற்ற பிராண்டுனா எல்லாமே வந்து வெளியே எல்லா பக்கமும் போடுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, தெரியும். இப்போ நீங்கள் பண்ணுறது, இப்போ நான் எப்படி உங்களை தேடி லாஸ்ட் கோப்பம் வந்தேன் பாருங்க, அந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்து யாராவது கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்தளவுக்கு வெளியே ஒன்றும் பப்ளிசிட்டி ஒன்றும் பண்ணலை சார். நீங்கள் கேட்டதுமே இப்போ நான் ஒத்துக்கிட்டதுக்கு அதான் ரீசன். ஏன்னா நான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது பவர் ஆம்பில். நான் ரொம்ப ஒரு ஓவர் பட்ஜெட் செலவு பண்ணி போடுறத கடைசியாக நீங்கள் வந்தனால உங்களோட நான் ஓகே, நான் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இதில் மற்றவங்க வாங்குறாங்க வாங்கலை அது எனக்கு இது இல்லை சார். பட் வந்து எனக்கு வந்து உங்களோட பவர் ஆம்ப் வந்து நான் மரான்ஸ் இமோட்டிவா இது எல்லாத்த விட உங்கள் பவர் ஆம்ப் என்னைய வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இப்போ நான் ஹாலில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஹாலில் வச்சுருக்கேன், அதுவே எனக்கு பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை. இதே இதை நான் இன்கேஸ் என் ஃபியூச்சரில் நான் அப்படியே என்னோட எக்யூப்மெண்ட்டை நான் ரூமில் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா ரியல் தேட்டர் தான் எனக்கு என்னோட ஃபீல் அப்படியே தான் இருக்கும் சார். இப்போ எங்களோட சர்வீஸ் வந்து எப்படி சார் இருக்குது? இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஓப்பன்லி ஃப்ராங்க்லி சொல்லும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போர்டு வாங்கியிருந்தோம். வாங்கியிருக்கும் போது ஒரு 10 daysல என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் சர்வீஸ் நீங்கள் எப்போமாவது ஏதாவது டவுட் எதுவும் கேட்டாலும் எங்களோட சர்வீசஸ்லாம் எப்படி சார் இருக்குது? சர்வீஸ்லாம் உங்கள்கிட்ட குறை சொல்லவே முடியாது சார். ஏன்னா நான் சப்பு மெயினாக எனக்கு இஷ்யூ வந்தது சப்பு தான். எனக்கு சப்பு செட் ஆகலை சார். ஒன்று வந்து பாக்ஸ் வைப்ரேட் ஆகுது, எனக்கு இன்னும் செட் ஆகலை, ஏதாவது பண்ணி அதில் தான் 3 மாதம் R&D பண்ணி நீங்கள் எனக்கு வந்து மற்ற யாரும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. என்னோடது இவ்வளோ தான், நீங்கள் வேறு யார்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. ஸோ இது ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் இல்லை, 100கணக்கான கஸ்டமர்கள் வந்து இன்னைக்கு பிராண்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்டை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் அட் ஆல் பவர் ஆம்பிளிஃபையர்ஸ், சப்வூஃபர் சிஸ்டம், ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ்,
அண்ட் நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட உண்மையான ப்ராடக்ட்டோட ரிலையபிலிட்டி. இது தவிர்த்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறது பாருங்க, நாங்கள் எப்படி ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு யாருக்காவது ஹோம் தேட்டரோ ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எதுவும் வேணும்னா நீங்களே எங்களை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது முத்துக்குமார் ஃப்ரம் SS Digital Audios and Cinemas.